எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் இப்போ உங்களுக்காக பீட்ரூட் கறி செய்ய போகிறேன். பீட்ரூட் கறி ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு சில நேர்கள் என்னை திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் எங்களோட வீட்டு தேவைக்காகவும் அது உங்களுக்காக. இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கிறேன் கறி வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெய், இந்த பீட்ரூட் கறி வதங்குறதுக்காக 2 to 3 மேசக்கரண்டி நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கடுகு செத்தல் மிளகாய் பொரிஞ்சு கொண்டு இருக்க 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 3 உள்ளி, 4-5 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி இருக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இருக்கிறேன். எல்லாம் சேர்த்து வதங்க விடுவோம். கருவேப்பிலை 2 நட்டு அதை நுள்ளிட்டு போடுவோம். வதங்கி கொண்டு இருக்கலையே கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. நீங்கள் கறிக்கு போடுற எந்த உப்பு வேணுமென்றாலும் பாவிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின பிறகு ஓரளவு ப்ரௌனாக வந்துட்டது. இந்த நேரம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா கருக விடாமல் கொஞ்சம் பொரியணும். இதை நல்லா பிரட்டி விடலாம். நல்லா பிரட்டிட்டு ஒரு வெந்தயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும். ஒரே இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் கறி போயிடும். இல்லை நாங்கள் நிறைய எண்ணெய் விட இல்லை. ஓரளவு நல்ல ப்ரௌனாக வந்துட்டுது. நான் வெட்டி வச்சுருந்த பீட்ரூட்டை போடுறேன். பீட்ரூட் வெட்டி போட்டு கழுவக்கூடாது. பீட்ரூட்டை கழுவிட்டு தான் வெட்டணும். ஏன்னு சொன்னால் அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியோடு அது இந்த சத்தெல்லாம் கழுவ திரும்ப திரும்ப போயிடும். எந்த மிரக்கறியாக இருந்தாலும் கழுவிட்டு தான் வெட்டணும். கழுவினா அப்புறம் வெட்டக்கூடாது. ஒரு சில மிரக்கறிகளை தவிர. இப்போ பாவக்காயெல்லாம் நாங்கள் வெட்டி தண்ணிக்க ஊற போடணும். அந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது. ஏன் பாவக்காயை போடுறோம்னு சொன்னால் அது கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதால நாங்கள் அதை கழுவி திரும்ப தண்ணியில் ஊற போடுறோம். இது அப்படி இல்லை. இப்போ இந்த பீட்ரூட் வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து விடணும். இல்லைன்னு சொன்னால் எரிஞ்சு போயிடும். ஏன்னு சொன்னால் நாங்கள் கழுவி போட்டு தான் இந்த பீட்ரூட்டை வெட்டினாங்க. இப்போ அதில் தண்ணித்தன்மை இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு தான் தண்ணித்தன்மை வரும். இப்போ அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பனிக்கி மீன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றி வதங்க விடணும். இந்த வதங்குற நேரம் இதுக்குள்ளே மஞ்சள் தூள் போட்டு விடணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நெருப்பை கூட்டி விடாமல் அடுப்பை மீடியமாக வச்சுக்கொண்டு வதங்க விடணும். திரும்ப திறந்து தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து திரும்ப தண்ணியை லைட்டாக விட்டு வதங்க விடணும். இப்படி இந்த பீட்ரூட் அவிகிற வரைக்கும் 3-4 தடவை திறந்து தண்ணி தெளித்து வதங்க விடணும். இப்போ வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து திரும்பவும் நல்லா பிரட்டிட்டு வதங்குறதுக்கு தண்ணி காணாது. இந்த கரண்டியால் பீட்ரூட்டை கட் பண்ணி பார்க்கணும். பீட்ரூட் கட் பண்ண ஹார்டாக இருந்து சொன்னால் திரும்பவும் நாங்கள் கொஞ்சம் வதங்க விடணும். என்னென்னா பீட்ரூட் நொறுண்டி இருக்கக்கூடாது. கடிக்கும்போது சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வதங்கினது தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வதக்குறேன். இந்த தக்காளி பழம் ஏன் போடுறேன்னு சொன்னால் இந்த பீட்ரூட் கறி நல்ல பிரட்டலாக எடுக்க போகிறோம். அதோடு இந்த பீட்ரூட்டில் இனிப்பு தன்மை இருக்கும். சரியான இனிப்பாக இருக்கும். இந்த தக்காளி பழம் சேர்க்க நல்லா இருக்கும். கறியும் கொஞ்சம் திக்காக வரும். அதே நேரம் அந்த ஒரு தக்காளி பழத்தில் இருக்கிற புளிப்பு தன்மையும் இந்த பீட்ரூட்டோட சேர்க்க நல்லா இருக்கும். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். பீட்ரூட்டோட சேர்ந்து வதங்கட்டும்.
மூடியை போடாமல் தக்காளி பழம் போட்டு இப்படி 2-3 நிமிஷம் அப்படியே பிரட்டி கொண்டே இருக்கணும். சில தக்காளி பழம் வந்து தண்ணியே இருக்காது, கெரியா அப்படியே எரிஞ்ச மாதிரி வரும். அந்த நேரம் வேணுமெண்டா நீங்கள் திரும்பவும் தண்ணியை பெனக்கி இதை வதங்க விடலாம். தக்காளி பழத்தோடு சேர்த்து இதை நெருப்பை குறைச்சி விட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு விடுவோம். இப்போ நான் வந்து பீட்ரூட் கறிக்கு தூள் போட போகிறேன். தக்காளி பழம் போட்டு மூடி போட்டு வதங்க விட்டேன். நான் நல்லா பிரண்டுட்டு இந்த பீட்ரூட்டை போட்டு பிரட்டி இறக்கி வைக்கக்கூடாது. அதை டைம் எடுத்து சமைச்சா தான் கறி வந்து டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் இதுக்குள்ள எங்களோட யாழ்ப்பாணத்து கறித்தூள் வந்து 1 தேக்கரண்டி போடுறேன். ஏன்னா இது குழம்பாயும் இல்லை, நல்ல பிரட்டெல்லாம் தான் எடுக்க போகிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் நான் இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன், 4-5 பச்சை மிளகாய். அந்த உரைப்பே போதும். இதை நல்லா தூளை போட்டு நல்லா பிரட்டுவோம். பீட்ரூட் வந்து நல்லா அவிஞ்ச பிறகு தான் தூள் போடணும், தக்காளி பழம் போடணும். அதுக்கு முதல் போடக்கூடாது. போட்டால் நரண்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது கறி. ஓகே, தூள் போட்ட பிறகு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா பிரட்டிட்டு திரும்ப இந்த 1/2 கப் தேங்காய் பாலோட சேர்த்து 1/2 கப் தண்ணி, சுடு தண்ணி சேர்க்கிறேன். வெளியில் நல்ல மழை பெய்யுது. மழை. சரி, இனி நெருப்பை குறைச்சி விட்டு இதை நல்லா வத்த விடுவோம். இப்போ நாங்கள் தேங்காய் பால் தண்ணி சேர்த்தா பிறகு இந்த கறி எப்படி இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் பிறலணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள உப்பும் உரைப்பும் எப்படி இருக்குதுன்னு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். அதோட பீட்ரூட்டு மவிஞ்சிட்டு ஒன்று பார்க்கலாம். நல்லா பிறலட்டும். இதுக்கு மேலே இனி நல்லா வத்த தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இறக்கினோடனே திரும்பவும் இது வத்திட போகுது. அதனால் இவ்வளவுமே போதும். திக்காக தான் வந்திருக்குது. நல்ல ஒரு ஷைனியாக இருக்குது பாருங்கள். அந்த தேங்காய் பாலும் தண்ணியும் இந்த பீட்ரூட் வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. அப்படி இருக்கணும். கறியை நிப்பாட்டுறதுக்கு முதல் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள் போடுங்க. நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லை நல்லா அவருக்கு பிரட்டிட்டு நிப்பாட்டுவோம். ஏன்னா இந்த மிளகுத்தூளுன்ற வாசம் அப்படியே அந்த கறியில் இருக்கணும். ஓகே, நிப்பாட்டிட்டு நீங்கள் எடுத்து ஆற விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தேசிப்புளி விடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியில் ஒரு கொஞ்சம் தேசிப்புளி, நான் வந்து பீட்ரூட் கறியும் சோறும் சாப்பிட போகிறேன். பீட்ரூட் கறியும் சோறும், பீட்ரூட்டும் என்னோட ஜெலோ ரைஸ். இந்த பீட்ரூட் கறிக்கு வேறு எந்த கறியுமே தேவையில்லை. நீங்கள் சோறு தனியோ இதுவும் போட்டு ஒரு பருப்பு வச்சுட்டு இந்த பீட்ரூட் கறியை மட்டும் வச்சுட்டு சாப்பிடலாம். அப்படி ஒரு டேஸ்டான பீட்ரூட் கறி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சமைக்க தெரியும். தெரியாத நீங்கள் இந்த சேனலை பார்த்து சமைக்கிற உங்களுக்கும் என்னை விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.